சில ஊழியர்களை நான் பார்க்கிறேன். அந்த ஊழியர்கள் கடைசி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வசனத்தையும் தங்களையும் மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க. இந்த வசனம் இருக்கு பாருங்க, இது எந்த காலத்திலும் மாறாது. இது எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். நாம தான் மாறிக்கிட்டே இருக்கிறோம். இயேசுநாதர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். வசனமும் மாறாது, அவரும் மாற மாட்டார். ஆரம்பத்தில் டிவோர்ஸ் தப்புன்னு சொன்னார்னா இன்னை வரைக்கும் டிவோர்ஸ் என்னதான் தப்பு தான். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறாது. நிறைய டிவோர்ஸ் நடக்குது, அதனால டிவோர்ஸ் கரெக்ட் ஆயிடாது. உலகம் முழுக்க ஓரின சேர்க்கையை ஃபாலோ பண்றாங்கன்றதுனால ஓரின சேர்க்கை சரியாயிடாது. மதுபானம் குடிக்கிறது அரசாங்கம் அனுமதி கொடுக்குதுங்கிறதால மதுபானம் சரியாயிடாது. நமக்கு பைபிள் என்ன சொல்லுதோ அதான் சரி. இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தோட்டத்துக்குள்ள பாம்பு வர விடாம பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ரெண்டாவது, கர்த்தர் பண்படுத்த வச்சிருக்கிறார். குடும்பத்தை நீங்க தான் கரெக்டா நடத்தணும். நீங்க தான் ஆவிக்குரிய மாடலாக இருக்கணும். நீங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி உட்காந்து சீரியல் பார்த்தா பையன் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுவான். நீ ஏன் வீடியோ கேம்ஸ் விளையாடுறன்னு கேட்டா நீங்க ஏன் சீரியல் பாக்குறீங்கன்னு அவன் கேட்பான். நீங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அவனை செய்யக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில்